நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் சூப்பரான காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் காயில் நான் முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் 3 காய் எடுத்திருக்கேன். ஸோ இது 3ஐயும் வந்து கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சு இந்த காய் மட்டும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், இதுலேயே நம்ம வந்து கொஞ்சோண்டு சாம்பார் பொடி இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ப்ளைன் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ குக்காக்கிட்டுருக்கிற காயில் வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி, அந்த மசால் 2ஐயும் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மசால் வாடை, புளி வாடைலாம் போடுற அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த காயெல்லாம் போட்டிருக்கோம், ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த நாட்டுக்காயினாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.